ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பிஜிஎஸ் ஆனந்த். நம்ம பிஜிஎஸ் ஆனந்த் சேனலில் பார்ட் 1லேருந்து பார்ட் 32வது பார்ட் வரைக்கும் நம்ம பிஜிஎஸ் ஆனந்த் சேனலில் போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ தொடர்ந்து நம்ம பிஜிஎஸ் ஆனந்த் சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், சரியா? இப்போ பார்ட் 33வது பார்ட்டை நம்ம பேச போகிறோம். ஸோ பேசுவதற்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபரும் பண்ணிடுங்க மக்களே. உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு பேராதரவு, சரியா மக்களே? இப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் எப்படிலாம் நடந்துச்சு, எதனால் நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். ஆனால் நம்ம வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் நம்மளை நோக்கி வருதுன்னு வச்சுக்கலாம், ஒரு சில வாய்ப்புகள் நம்மளை தேடி வருது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? வீட்டிலேயே இருந்துக்கிட்டு என்னால் முடியலை, ஏன்டா நான் இப்படி இருக்கிறேன் அப்படி நீங்கள் சொல்லாமல் அந்த வாய்ப்பை நீங்கள் கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்களா, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் எடிட் பண்ணும்போது எல்லாருமே சொன்னாங்க, உன்னெல்லாம் எடிட் பண்ண முடியாதுடா, டே நல்லா வேஸ்ட்டா, நீலாம் எடிட் பண்ணுறதே வேஸ்ட் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் அதை நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு நான் பேசியிருக்க முடியாது. ஏன்னா என்னுடைய கான்ஃபிடென்ட்டே என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்ன செஞ்சேன், அந்த கான்ஃபிடென்ட்டை நான் வளர்த்துக்கிட்டேன். ஒரு சிலருடைய விமர்சனங்கள், ஒரு சிலருடைய கிண்டல்கள் இதெல்லாம் தாண்டி தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பயணித்தேன். அப்போது என்னுடைய வாழ்க்கையில் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்ன நிறைய பேர் விமர்சனம் போனவங்க, நீலாம் எடிட்லாம் பண்ண முடியாதுடா, ஏன்டா இப்படிலாம் லூஸ் மாதிரி எடிட் பண்ணிகிட்டு இருக்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில் யார் என்ன சொன்னாலும் சரி நான் பெருசாகவே எடுத்துக்கிட மாட்டேன் மக்களே. இவங்க நீங்கள் சொல்லிங்க, சொல்லாமல் போங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் எடிட்டிங் பண்ணேன். 2018லேருந்து 2026 வரைக்கும் எடிட்டிங் பண்ணுறேன்னா அது யாருமே எனக்கு சொல்லிக் கொடுக்கல. நான் கஷ்டப்பட்டேன், நான் எடிட்டிங் பண்ணேன், அது என்னுடைய திறமை. நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா அன்னைக்கு யாரெல்லாம் விமர்சனம் பண்ணாங்களோ இன்றைக்கி அவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. இதே மாதிரிதாங்க, யார் விமர்சித்தாலும் சரி, யார் நம்மளை இது பண்ணாலும் சரி, நம்மளால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக முடியும், புரியுதா? இவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க இப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி திட்டாங்க அப்படி அதெல்லாம் பெருசாகவே யோசிக்காதீங்க. யார் என்ன சொன்னாலும் தயவு செய்து சொல்கிறேன், யோசிக்கவே செய்யாதீங்க. உங்களுக்கு திறமை இருக்கா, நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சிருவேன்னு இருக்கீங்களா? அப்போ ஜெயிச்சிருங்க, அவ்வளோதான். இவங்க இப்படி சொன்னால் அப்படி நடக்காதோ, அவங்க இப்படி சொன்னால் நடக்காதோ, அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கிடாதீங்க. யார் என்ன சொன்னாலும் நமக்கு திறமை இருக்குது, அப்போ எதுக்கு? ஏன்னா நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் இப்படி இந்த மைக்கை வச்சு நான் பேசிகிட்டு இருக்கிறேன்னா காரணம் யார்? விமர்சனம், கேலிகள், கிண்டல்கள் எல்லாருமே என்னை விமர்சித்தாங்க. எல்லோரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீலாம் எடிட் பண்ணுறது நல்லாவே இல்லைன்னு சொன்னாங்க. நான் அதை பெருசாக எடுத்துக்கல. எல்லாருமே சொன்னாங்க, நீ பேசுகிறது வாய்ஸே நல்லாலன்னு சொன்னாங்க. நான் பெருசாக எடுத்துக்கிடலை. நீலாம் வாழ்க்கையில் எப்படிடா ஜெயிப்ப அப்படின்னு சொன்னா பெருசாக எடுத்துக்கலையா? நீ என்னன்னாலும் சொல்லுங்கள், எனக்கு தெரியுங்க, எனக்கு திறமை இருக்குது, எனக்கு தெரியும். நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன், 10 வருஷமாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இப்போவும் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், கண்டிப்பாக நான் வாழ்க்கையில் ஜெயிப்பேன் அப்படின்னு. ஸோ அதனால் இவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் மனசை உடைக்கல. சில டைமில் வருத்தங்கள் இருந்தாலும் சில டைமில் நான் கான்ஃபிடெண்ட்டாக என்னுடைய இதை நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ என்னுடைய வாழ்க்கையில் அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் அந்த மாதிரி தான் இப்படி தான் சொல்லுவாங்க. இதை என்னென்னா நான் இது எதற்காக சொல்கிறேன்னா, இது இன்னும் நிறையா இருக்குது. என்னோடய லைஃப் ஸ்டோரி, என்னோட தோட்டத்தை வச்சு பேசுனதுனால உங்களுக்கு நான் இன்னொரு 8 பார்ட்டு தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை நான் இன்னொரு 7 பார்ட் இருக்குது. ஸோ அதை நான் சொல்லிடுவேன். ஸோ அதனால் எல்லாருமே சொல்கிறவங்க சொல்லிகிட்டே இருக்கட்டுங்க, அதெல்லாம் நீங்கள் பெருசாகவே எடுத்துக்கிடாதீங்க, புரியுதா? இவங்க அப்படி சொல்கிறாங்க, அவங்க அப்படி சொல்கிறாங்க, தயவுசெய்து நினைக்காதீங்க. என்னுடைய வாழ்க்கையில் எல்லோரும் அப்படி சொன்னோம். நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, தோட்டத்தை விவசாயம் பண்ணும்போது சொன்னாங்க, விவசாயம் பண்ணிவிட்டு நான் அடுத்த லெவலில் நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன், அதுவும் அவங்க அப்படி தான் சொன்னாங்க, உன்னால் முடியாது, வேஸ்ட்டு ஃபுல் டைமும் நீ வேஸ்ட். எப்படி? பிஜிஎஸ் ஆனந்தே நீ வேஸ்ட் அப்படின்னு என்னே சொல்லியிருக்காங்க. பிஜிஎஸ் ஆனந்த் அதை சொல்லுவாங்க, நீ பண்ணுறதெல்லாம் பண்ணாதடா, நீ வாழ்க்கையில் ஜெயிக்க மாட்டே அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறாங்கன்னு நான் பயப்பட்டுட்டு இருந்தா என் வாழ்க்கையில் எப்படிங்க ஜெயிக்க முடியும்? நீங்களே சொல்லுங்களா? அவங்க சொன்னதுனால நான் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் எனக்கு தன்னம்பிக்கை இருந்துச்சு. நான் இன்றைக்கி வேலை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக நான் வாழ்க்கையில் ஒரு இடத்துல நான் வேலை செய்வேன். தன்னம்பிக்கை இருக்குது. கான்ஃபிடென்ட் ஃபஸ்ட்டு வரணுங்க. நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கீங்க, கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா 1000 பேர் கண்டிப்பாக உங்களை என்ன செய்வாங்க? கஷ்டப்படுத்துவாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், வேலை இல்லாமல் இருந்தாலும் சரி, கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் சரி, உங்கள் மேலே ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. நமக்கு யாருமே ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதை ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கட்டு, அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, புரியுதா? இதெல்லாம் இது ஈஸிங்க, அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கிடாதீங்க, பயந்துக்கிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் ஈஸி மெத்தடு தான், புரியுதா? அதனால் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. ஸோ என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை யூஸ் பண்ணேன். யார் என்ன சொல்லணும்னு சொல்லி பொறுமையாக இருந்து ஒவ்வொரு வேலையாக தேடி கண்டுபிடிச்சி எப்படியாவது நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தேன். இப்போவும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்.
ஸோ அடுத்து பார்ட்டு 34வது பார்ட்டில் என்னெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், புரியுதா? ஸோ அதற்கு முன்னாடி பிஜேஎஸ் ஆனந்த் சேனலை ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபரும் பண்ணிடுங்க. உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு பேராதரவு. சரியா மக்களே? டாடா பாய்.